நாளுக்கான ரேமா வார்த்தை ஏசாயா 48:15 நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். போங்க, உங்களுக்கு இன்னைக்கு வழி வாய்க்க போதுங்க. உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்க போதுங்க. என்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னேன். எதை? உங்களுக்கு நடக்க போகிற அற்புதத்தை அவர் தான் சொன்னாருங்க. உங்களுக்கு அவர் தான் அந்த மனைவியை கொடுத்தாரு, உங்களுக்கு அவர் தான் அந்த பிள்ளைகளை கொடுத்தார், அவர் தாங்க வேலையை கொடுத்தாரு, அவர் தாங்க உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயியை அழைத்தால் அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க வேண்டியது கம்பெனியுடைய வேலை. ஒரு அப்பா தன் பிள்ளைய பெற்றெடுத்துட்டா அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது அப்பாவுடைய வேலை. உங்களை கடவுள் அழைக்கும் போது அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய மாட்டாரா? அவர் சொல்றாரு, நான் அழைத்தேன், நான் தான் கூப்பிட்டேன், நான் தான் சொன்னேன், நான் செஞ்சு முடிப்பேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானது பிள்ளையே, இன்றைக்கு தோல்வியில் துவண்டு கொண்டிருக்கிறீங்களா? தோல்வியினாலே உங்களுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதா? கடவுள் உங்களை பார்த்து சொல்றாருங்க, நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நான் தான் உன்னை அழைச்சேன். உங்க அம்மா வயிற்றுல நீங்க இருக்கும் போதே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் தான். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? கடவுளுடைய வார்த்தை மாறவே மாறாது. சூரியனையும் சந்திரனையும் கரெக்டா டைமுக்கு வர வைக்கிறவரு, கரெக்டான டைம்ல மழையை பெய்ய வைக்கிறவரு, பூக்களை பூக்க வைக்கிறவரு, பழங்களை தருகிறவரு, வெயில் காலத்துல தர்பூசணி பழத்தை கொடுக்கிறவரு, எல்லாத்தையும் திட்டமிடுறவரு. உங்களையும் ஆண்டவர் ஒரு திட்டத்தோட இந்த டைம் ஃப்ரேம்ல பிறக்க வச்சு வளர்க்க வச்சு இன்னைக்கு உங்களை ஆளாக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்காம இருப்பாரா? அவர் சொல்றார், நான் சொன்னேன், நான் அழைச்சேன், இந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேல, அவன் வழி வாய்க்கும். நீங்க போற பாதை இன்னைக்கு ஜெயமா முடியும். நீங்க எழுதுற டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவீங்க, உங்க வேலையில நீங்க ஷைன் பண்ணுவீங்க, உங்க தொழில்ல கடவுள் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறாரு. உங்க வழி வாய்க்கும். நீங்க போற காரியம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். எங்கேயோ புறப்பட்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு காலையில எங்கேயோ புறப்பட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க போங்க. இந்த நல் வார்த்தை, மங்கள வார்த்தையை உங்க மேல பேசுறேங்க. நீங்க போற காரியம் உங்களுக்கு நல்லபடியா முடியும். நீங்க திரும்பி வரும்போது சந்தோஷமா வருவீங்க. கடவுள் இன்றைக்கு உங்க வழியை வாய்க்க பண்ண போகிறார், உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்க போகிறார். Have a wonderful day. God bless you.